கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை பார்க்குறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வருஷத்துக்கான ஒரு வாக்குத்தத்தம் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது எங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்கு இந்த வசனம்தான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன். வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உலகத்தின் முடிவு வரையும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. யார் எந்த உறவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்னு யாருமே சொல்கிறதுக்கு அதுக்கான ஒரு வல்லமை யாருக்குமே கிடையாது. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள். ஏதோ கொஞ்ச நாள் நம்மோடு இருப்பாங்க, ஒரு சில வருஷங்கள் இருப்பாங்க. நம்ம ஜீவன் இருக்கிற வரை நம்மோடு கூட இந்த உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது. ஆனால் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகம் முடிகிற வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரை, இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நம்ம வாழ்வோமோ அவ்வளோ நாட்கள் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஆல் டேஸ், எல்லா நாட்களிலும் அவர் கூட இருக்கிற. லீவே கிடையாது, எந்த ஒரு டைம் கேப்பே கிடையாது. எப்பொழுது நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். என்றென்றைக்கும், இங்கே சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இதில் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி ஆவியான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாத தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள், விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசேயை தேவன் சந்திக்கிறார். அவனை அழைத்து அந்த பெரிய பொறுப்பை தரும் பொழுது மோசே சொல்கிறாரு, நான் போயிட்டு கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லி நான் ஜனங்கள்கிட்ட பேசும்பொழுது அந்த கடவுளுடைய பெயர் என்ன, கர்த்தரின் நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறாரு. யாத்ரா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் உன் பேரை கேட்டால், என் பேரை கேட்டால் என்ன சொல்கிற? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படின்னு போய் சொல்லுன்றார். இருக்கிறவராகவே ஐ ஆம் தட் ஐ ஆம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாமல் இருக்கிற தேவன். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். மரித்தார், நமக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சபையிலே செய்தி கொடுக்க நான் வேறு ஒரு சபைக்கு சென்ற பொழுது இந்த பிரசங்கத்தை தான் கர்த்தர் என்னோடு பேசி அவர் பேச சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்று மீண்டும் என்று மாறாதிருக்கிற தேவன், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், உலகத்தின் முடிவு வரையும் இந்த நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு பிரசங்கித்தேன். அன்னைக்கு ஒரு சகோதரர் ஒருவர் வந்தார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய காரியங்களை செய்கிறவர்.
இது நடந்த நிகழ்ச்சி தான், நடந்த உண்மை. அவர் மகள் பொண்ணு வந்து படித்து 10th முடிச்சுட்டு அவர் இருந்தப்போ அவர் நினச்சார், இந்த 10th 10ஆம் வகுப்போடு அந்த பெண்ணுடைய படிப்பை நிப்பாட்டிடுவோம், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, மேலே காலேஜ் படிக்க வச்சு மேலே அதிகமாக படிக்க வச்சா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வரன் பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். எவ்வளோ நிறையா படித்தா பெரிய வரனாக பார்க்கணுங்க, கம்மியாக படித்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம், இப்படி நிறைய பேர் சொல்லி நான் காதில் வாங்குகிறேன். அப்படி அவர் நினச்சிக்கிட்டு அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு விசுவாசி தான். வந்து போதும் நம்ம 10th முடித்தோன்னே பொண்ணை படிப்பை நிறுத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து திருமணம் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லி அவர் வந்திருக்கிறார். இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை அவரை தொற்றிருக்கிறது. என்ன வார்த்தை? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதிருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், உலகத்தின் முடிவு பெரிய நம்மோடு இருக்கிற தேவன். இன்னொரு சங்கீதத்தில் வாசித்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரணபரித நம்மை நடத்துவார். அந்த வார்த்தையின்படி அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம பிள்ளைய படிக்க வைப்பணும். இந்த வசனம் அவரை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் அவரோடு பேசி இருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார்? சரி, ஆண்டவர் இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்னு சொல்லி இது அந்த மகள் அதுக்கு பிறகு 11 12 படிச்சுது, அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுது, அப்புறம் திருமண ஆகி பிள்ளைகள் இப்போ MA வரைக்கும் படித்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகள்னு வசனம் சொல்லி, ஏதோ சும்மா பேசுகிறோம், டைம் பாஸ் கிடையாது, இது ஜீவனுள்ள வார்த்தைகள். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்க கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அது கருக்கான பட்டயம் போல உள்ளது, அது ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊன்களையும் பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் வசனத்தில் உள்ளது அப்படியே எழுத்தின்படி பேசுறதில்ல, எழுத்து கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்தை அப்படியே எடுத்து பேசுறதில்ல, அது பரிசுத்த ஆவி என்ன வசனத்தை பேச சொல்கிறாரோ அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாக நாம் பேசும் பொழுது அது வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மனித வாழ்க்கைக்கு அது நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இப்போ கூட கர்த்தருடைய வார்த்தை இந்த வருஷத்தில், இந்த 26 வருஷம் எப்படி போகும், எப்படி இந்த வருஷத்தை நான் கடக்க போகிறேன். கடந்த வருஷத்தில் பல காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா, இந்த வருஷமாவது இந்த வெற்றி கிடைக்குமா, இந்த வருஷமாவது என்னுடைய கடன்கள் அடையுமா, இந்த வருஷமாவது நான் ஒரு நல்ல நன்மையை என் வாழ்க்கையில் நடக்குமான்னு எத்தனையோ பேர் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை 65 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், ஒரு பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்தை அந்த நன்மையால் முடிசூட்டின்னு சொன்ன ஆண்டவர், அவர் நன்மையினாலே முடிசூட்ட வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் என் வாழ்க்கையில் அதை நான் சோதித்து பார்த்துருக்கிறேன். ஒரு நன்மையாவது அந்த வருஷத்தில் நடக்காமல் இருந்ததே இல்லை. ஒன்று பிள்ளைகள் ஒரு பாஸ் பண்ணுவாங்க, ஒரு திருமணம் நடக்கும், ஒரு கடன்கள் மாறும், ஒரு நன்மை நடக்கும், ஏதோ ஒரு அற்புதங்கள் நன்மைகள் உலக பிரகாரமான காரியங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். அதோடு மட்டும் நம்ம போகக்கூடாது. மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. ஆண்டவரை தேடணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரங்கள் வல்லமைகள் அதை விரும்பணும். அப்புறம் ஆவிக்குரிய கனிகள் 9 கனி கலாத்தியர் 5:22 இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்க போன்ற அந்த காரியங்களிலே நாம் வளர வேண்டும். ஜெபத்தில் வளரணும், சபைக்கு வருவதிலே, திருவிருந்து ஐக்கியத்திலே, இப்படி ஆண்டுடைய காரியங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் வளரணும். வெறும் பணம் காசு மட்டுமில்லை, அதுவும் தேவை. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னு இருக்குது. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சுகம் வேணும், தேவை தான். சுகம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்கணும், பண கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆனால் அது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நீங்கள் நம்பினீங்கன்னா அது சரி கிடையாது.
நம்ம நித்திய ஜீவனுக்குரியவர்கள். யோவான் 3:16 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது, அவர் வாழ்ந்து ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்திலே வாழும்படி அவர் வரவில்லை. அவர் வந்தார். எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒரு பிள்ளை பிறந்தா ரொம்ப நாள் 100 ஆண்டு வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அவர் குடும்பம், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இப்படிலாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஜீவிக்க வரவில்லை. 30 வருஷம் வாழ்ந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 33 வருஷங்கள் தான் வாழ்ந்தார். அவர் மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நமக்கு தண்டனை வரணும், நம்முடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். 9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நீ விசுவாசியாக இருக்கலாம், சபைக்கு போகலாம், அல்லது போகாதவங்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு. ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஒரு அமைதி, மனசுக்கும் ஆத்துமாவிற்கு ஒரு அமைதியும் இளைப்பாறுதலையும் அவர் கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. இந்த வருஷத்தில் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நன்மையாலே முடிசூட்டுவார் என்ற 65ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசோட இயேசப்பா இந்த 2026ஆம் வருஷம் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கட்டும். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி வந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எடுத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏசப்பாடைய நாமத்தில் வந்திருக்கிறோம் பிதாவே. கடந்த வருஷங்கள், நாட்கள் அற்புதமாய் நடத்தி இந்த புதிய 2026ஆம் வருஷத்தை காண கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திரே. நன்றியப்பா. இந்த வருஷத்தை காண எங்களுக்கு உதவி செய்த தேவன் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்தும் கிருபைகளை தாரும். எல்லா மாதங்களிலும் நன்மை, கிருபை எங்களை தொடர்ந்து வரட்டும் ஐயா. நன்மை செய்ய வந்த ஏசப்பா ஒருடைய வாழ்க்கையில் நன்மை செய்வீராக. அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னீங்க. விசுவாசியர் ஒருவருக்கும் செய்யும். வியாதியோடு இருக்கிறவா ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் மாறட்டும். கல்வாரி குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு வியாதியின் சரித்திரை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. சுகம் தார். நம்முடைய தழும்புள்ள கல்லாம் தொடுங்க. அற்புதங்களை செய்யும். எல்லாம் முடியும். கிரியை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறவருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும் ராஜா. அதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமையை உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம், துதி, மகிமை உங்களை ஏறெடுக்கிறே சப்பா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.